அப்ப இந்த ஒரு பங்கு இருக்கிறவன் நினைச்சான் 2 பேர் செத்தான், மொத்த நகை நமக்கு தான், ஒரு பிரச்சனை இல்ல, பொறுமையா நம்ம இது பங்கு பிரிச்சுக்கலான்ட்டு உட்கார்ந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டான் பாரு. இவன் ஆல்ரெடி போய் வாங்கிட்டு வந்தவன் அதுல விஷத்தை கலந்து தான் கொண்டு வந்தான். அதனால இதை சாப்பிட்டு இந்த விஷம் குடிச்சு இவனும் செத்து போனான். இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய சொத்து இன்னைக்கு யாருமே சாப்பிட முடியாத நிலைமை நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் வரும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயத்துல அவருடைய முகம் பதித்த அந்த நாணயத்தை வெளியிடுறாங்கன்னு சொன்னா அவர் நாணயம் நடந்துகிட்டாரு. ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தினார். அதனால அவருக்கு அந்த பேர். ஆனா இன்னைக்கு மற்ற தலைவர்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவர் யாரோ ஒருவருக்கு அந்த சொல்ல முடியுமா? கோடி கோடியா கொள்ளடிச்சவன் சார். இன்னைக்கு தலைவர் கேப்டனை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது ஒருவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இன்னைக்கு கூட தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த ஆண்டு விழா துவக்குகிற நம்முடைய கட்சியினுடைய துவக்க விழாவில் இன்னைக்கு சொன்னார், இந்த இயக்கம் தனித்து போட்டியிடுவது மட்டுமல்ல, எனக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக திகழும் என்று தலைவர் கேப்டன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அந்த நல்ல தலைவருடைய வழியிலே வருகிற தமிழக மக்களாகிய நீங்கள், ஏன்னா பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த புண்ணிய பூமி சாதாரண பூமி அல்ல. இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்கிறேன். வருகிற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தலாக இருந்தாலும் தலைவர் கேப்டன் அவர்கள் கண்டெடுத்த கொட்டு முரசு சின்னத்தை 8 திக்கிலும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு அருமையான ஒரு பொதுக்கூட்டம் ஏன்னு சொன்னா, எனக்கு தலைவருடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி, கட்சியினுடைய அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி என்று மனம் குளிர இந்த நிகழ்ச்சியை ஏதோ வானத்திலே நடக்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்தது போல எனக்கு இரவை பகலாக்கி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பேசுகிற வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அனகையார் அவர்களுக்கும், அதே போல காஞ்சி பெருநகர கழகத்தினுடைய செயலாளர் சாட்சி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த கழக முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இந்தியா போற்றும் செல்ல பிள்ளையாக, தரணி போற்றும் அன்பு செல்லுமாக, வான்புகள் போற்றும் வள்ளலாக, வையகம் வாழ்த்தும் அண்ணலாக, ரசிகர்களின் ரத்தினமாக, வையகத்தின் வைடூரியமாக, தாய்க்குலத்தின் தங்கமாக, மாசற்ற மரகதமாக, தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழர்களிடம் உள்ளமெல்லாம் தங்க சிம்மாசனம் ஏற்றி வீற்றிருக்கும் நமது புரட்சி கலைஞர் நிறைந்த மனதோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என இந்த காஞ்சி மக்களோடு சேர்ந்து அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வாழ்த்தி, அச்சம் என்பது மனமிகடா, அஞ்சாமை திராவிடர் உடமைகடா, 6லும் சாவு 100லும் சாவு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை காப்பது ஒவ்வொரு தமிழர்களின் கடமைகடா என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உரை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர் அருமைக்குரிய பேராசிரியர் டி. மகாலட்சுமி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.